நமஸ்காரம். மார்கழி மாத சிறப்பு நிகழ்ச்சியாக மார்கழி மகோத்சவம் என்ற தலைப்பில் உரைநடை வடிவமாக திருமதி பத்மா கோபால் அவர்கள் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். அதை தங்களுக்காக வாசித்து இங்கே இணைத்துள்ளேன். அப்பா, கொஞ்சம் குரலில் அந்த பிஞ்சு தன்னை ஒவ்வொரு முறை அழைக்கும் போதும் ஆழ்வார் சிலிர்த்து போய்விடுவார். சொல்லுமா கோதே, வாஞ்சை மேலிட தனது பார்வையாகிற போர்வையினால் அவளை உச்சி முதல் பாதம் வரை சுற்றி கொண்டு பதில் கொடுத்தார் பெரியாழ்வார். அப்பா, தனுர் மாதம் இன்னும் 2 நாளில் பிறக்க போகிறதே, ஞாபகம் இருக்காப்பா? பெரிய மனுஷி போல் ஆழ்வாருக்கு நினைவூட்டினாள் கோதை. தனக்குள் சிரித்து கொண்டார் ஆழ்வார். கேட்டு ரசிக்கட்டா போரும், குளிர இவளுக்கு அந்த மாதவனோட நினைவு வந்துவிடும். அவனை அனுபவிக்கிறாளா இல்லை அவள் இவளை அனுபவிக்கிறானா? வித்தியாசமே தெரியல. இந்த 30 நாளும் இங்கே ஒரே கண்ணா வாசம்தான் வீச போகிறது. நமக்கும் நல்ல கொடுப்பினை தான். அவளை பேச விட்டு நாமும் துளியா கிருஷ்ண அனுபவம் பெறுவோம் என்று எண்ணியவராய், ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு, எதுக்குமா கேட்குற? ஒன்றும் தெரியாதவர் போல் வினவினார் ஆழ்வார். என்னப்பா இப்படி கேட்டுட்டே? மார்கழின்னு பேரை சொன்ன உடனே நமக்கு அந்த மாதவனோட ஞாபகம் வரவேணாமா? பேச்சும் மூச்சும் கண்ணனாகவே இருக்கின்ற ஆழ்வாரிடம் செல்லமாய் சினுங்கினாள் கோதை. அதெல்லாம் சரிம்மா, இந்த 30 நாளும் நம்ம என்ன பண்ணணும்னு நீயே சொல்லேன். முத்தான முடிவை கிருஷ்ணன் பித்தான தன் பெண்ணை எடுக்கட்டும் என்கிற தீர்மானத்தோடு அவளது அடுத்த வார்த்தைக்காக காத்திருந்தார் ஆழ்வார். இன்னும் இந்த மார்கழி மகோத்சவம் வளரும், காத்திருங்கள். நன்றி.